வணக்கம் மக்களே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெருவில் இருக்கிற தெருநாய்க்களை அகற்றுவது எப்படி. ஆமாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா தெருக்கு நாய் ரொம்ப உற்பத்தி ஆயிடுச்சுங்க. வீட்டு வாசலில் வந்து படுத்துக்குது. காலங்காத்தால கதவை திறந்தால் பார்த்தீங்கன்னா வாசலில் டாய்லெட் போய் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு, யூரின் போயிடுது, குப்பை தொட்டி எல்லாம் களைச்சி போட்டு அநியாயம் பண்ணியிருக்குங்க. இதோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களால் வெளியே போக முடியலங்க. எங்களை பார்த்து குலைக்குது. எங்கள் வீட்டு குழந்தைங்க வெளியே விளையாட போக முடியல. ரொம்ப ஒரு மனவேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருமே வரமாட்டுறாங்க. ஏன்னா நாய் வரப்போ குலைக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது, கடிச்சிருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்கங்க. ஆமாங்க, இப்படிலாம் நான் சொல்லலை. நம்ம தெருவில் வாழ்ந்துட்டுருக்க, நம்ம சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்க சில மனிதர்கள் தான் இந்த மாதிரி தேவையில்லாத பொய்யான விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. சேலம் கண்ணக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, சில மனிதாபிமானமே இல்லாத மனிதர்களால் 4 குட்டி நாயை கொண்டு வந்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்கங்க. சரிங்களா? அந்த 4 குட்டி நாயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெருவில் தான் நம்மள மாதிரி அனிமல் லவர் ஒரு தோழி இருந்திருக்காங்க. அவங்க தான் அதுக்கு உணவு கொடுத்துட்டு அது பார்த்துட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து உணவு வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 4 குட்டி நாயுமே அங்கே இல்லைங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா 4 நாயுமே காணோம், என்னாச்சு அப்படின்னு கேட்டு பார்த்தப்போ அந்த தெருவிலேயே ஹோட்டல் வச்சுருக்கிற ஒரு லேடி, ஓகேங்களா, அந்த லேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிரின்சிபல், ஓகேங்களா, இப்போ வந்து ஒர்க் பண்ணலை, வந்து பிரின்சிபலாக ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு லேடி. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அந்த தெரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான், குடியிருப்பு பகுதி. சரிங்களா? எந்த ஒரு கமர்ஷியல் இதோ அங்கே வந்து எதுவுமே இல்லை, கடையோ இல்லை எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க வந்து குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்க ஹோட்டல் வச்சு நடத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க ஹோட்டலில் ஏற்படுற கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தெருவிலேயே இருக்கிற ஒரு காலி இடத்துல தேவையில்லாமல் டெய்லி வீசிட்டு அந்த தெருவை வந்து அசுத்தப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஹோட்டலுக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து டாகு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ வாசலில் வந்து டாய்லெட் போயிடுது, குப்பையை கலைக்குது அப்படிங்கிற சில ரீசனுக்காக இந்த 4 குட்டி நாய்களையும் எடுத்து கொண்டு போய் 1.5 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் வந்து அந்த தோழிக்கு தெரிஞ்சு, ஸோ நம்ம டீமில் இருக்க சில பேரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் அந்த லேடிக்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த எக்ஸ் பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, அந்த லேடிகிட்ட பேசி அந்த டாக் கொண்டு போய் எங்கே விட்டுருக்காங்க என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நல்ல முறையில் எங்கே கொண்டு போய் அந்த டாக் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ திருப்பி அந்த டாக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக் வந்து யாரோ ஒரு நல்ல உளம் கொண்ட நபரால் அடாப்ஷன் பண்ணியிருக்காங்க. அது யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்போ சொல்லியிருக்காங்க அந்த ஒரு டாக் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க வளர்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. மீதி இருக்க 3 நாயை எடுத்துகிட்டு வந்து அந்த இதுக்கு முன்னாடி வளர்ந்துச்சுங்களோ அந்த நாய்கள் அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் அந்த தோழி அதுகளுக்கு உணவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த பூமி வந்து அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒன்றுங்க. சரிங்களா? இதில் வந்து நான் தான் வாழணும், நீ வாழக்கூடாது, இது எனக்கான இடம், எனக்கு சொந்தமான இடம், இதில் நீ இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யாரையும் சொல்கிறதுக்கோ சரி, பாகுபாடு பார்க்குறதுக்கோ இங்கே யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, ஒரு தெருவில் வாழ்கிற நாயை அந்த தெருவிலேருந்து அகற்றவோ அழிக்கவோ இல்லை இடமாற்றம் செய்யவோ யாருக்கும் உரிமை இல்லை. அது சட்டத்துலேயும் இடம் இல்லைங்க. இது மாதிரி உங்கள் தெருவில் யாராவது செய்கிறாங்க, யாராவது அனிமல் அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு தெருவில் வாழ்ந்துட்டுருக்க நாயை கொண்டு போய் இன்னொரு இடத்துலையோ இன்னொரு ஊர்லேயோ விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்கள் கம்ப்ளைண்ட்டை காவல்துறை வந்து நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் கேட்கலாம். நாங்கள் தயாராக இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ண. தயவு செஞ்சு மக்களே, நம்ம தெருவில் வாழ்கிற நாய், சரிங்களா, வீட்டுக்கு கெஸ்ட்டு வரமாட்டுறாங்க, க்ளீன் பண்ண முடியல, அசுத்தம் பண்ணுது அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த வாயில்லாத ஜீவன்களை கொண்டு போய் எங்கேயும் விட்டுட்டு வராதிங்க. ஸோ படித்த நம்மளே இந்த மாதிரி தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா படிக்காத மக்களுக்கு யார் எடுத்துரைப்பாங்க சொல்லுங்கள்? தயவு செஞ்சு படித்த மக்கள் படித்ததுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. வரக்கூடிய சமுதாயத்துக்கு நல்ல கல்வி அறிவை சொல்லிக் கொடுங்க. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைங்க. எல்லா அறிவும் இருக்க நம்மளே நாட்டையும் வீட்டையும் கேவலப்படுத்திட்டு அசுத்தம் பண்ணிகிட்ருக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் பாவம் எதுவுமே தெரியாது. இவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லை. தயவு செஞ்சு இந்த தவிர மீண்டும் யாரும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.